8.3ல செகண்ட் சம்மு. 8.3ல செகண்ட் சம்மு. கொஸ்டினை மெதுவா நிதானமா ரீட் பண்ணு. கொஸ்டின் சிஸ்டத்தில் இல்லையில ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நிறுத்திக்கிறணும். சாம்பிள் ஸ்பேஸ்னா இந்த என்ன கிடைக்கும் அவுட்கம்ஸ் கேட்டிருக்கு. அவுட்கம்ஸ்னா ஒரு நிகழ்ச்சி நடந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. ஒரு காயின்ஸ் சுண்டுனா என்ன கிடைக்கும், 2 காயின்ஸ், அதான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தோம். அதை தான் கேட்டிருக்கான் சாம்பிள் ஸ்பேஸ்னு. ஃபார் செலக்டிங் 2 balls, 2 பால் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு. அட் எ டைம் ஃப்ரம் எ பேக் கண்டெய்னிங் 6 balls நம்பர்டு டு 1 to 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்துக்க, ஒரு பேக்கில் 6 பால் கிடக்கு. ஒரு பேக்கில் சரியா சொல்கிறது, ஒரு பேக்கில் 6 பால் கிடக்கு அப்படின்னு வச்சுக்கோ. சரியா சொல்கிறது, ஒரு பேக்கில் 6 பால், 1 2 3 4 5 6 நம்பர் கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்துருக்கு பாரு, அதில் நம்பர்டு 1 to 6 அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, ரைட்டு. ரைட்டு சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் கொடுத்தானா யூஸிங் என்ன சொல்லியிருக்கு, ட்ரீ டயக்ராம் சொல்லியிருக்கு. புரியுதான்னு பார்த்துக்க சொல்கிறது. இப்போ நான் எழுதுறதை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்யூஷன். கவனி, 6 பால் இருக்கான்னு பாரு. இருக்கா? இங்கே பாரு, இது 6 பால். யோசிக்கணும், எதையுமே யோசிக்காமல் செய்ய முடியாது. இந்த பைக்குள்ள இந்த 6 பால் கிடக்கு. கையை விட்டு எடுக்கிறேன். எத்தனை பால் எடுக்க சொல்லியிருக்குன்னு பாரு. 2 பால். சொல்கிற புரியுதான் பாரு. அது எத்தனை பால் எடுக்க சொல்லியிருக்கு? 2 பால். அப்போ நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கையில் இப்படி கையை விட்டு எடுக்கிறேன். 1ஆம் நம்பர் பால் எடுத்துட்டேன். ஃபஸ்ட் கையை விட்டு எடுக்கிறேன்டா, 1ஆம் நம்பர் பால் எடுத்துட்டேன். மிச்சம் இன்னொரு பால் எடுக்கணும்ல. அது எது வரலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். புரியுதான் பாரு. ஏன்னா 1 இங்கே வராதுல, ஏன்னா 1 செஞ்சுட்டேன். 1 எடுத்தாச்சு. இது ஒரு சாய்ஸ். அடுத்து கையை விட்டு எடுக்கிறோம். பாசிபிலிட்டின்னு சொல்கிறது இது. ஏன் 1ஆம் பால் தான் ஃபஸ்ட்டில் வரணுமா, 2ஆம் பால் வரக்கூடாதா? அப்போ ஃபஸ்ட்டு எடுக்கையிலே 2ஆம் பால் வந்துருச்சு. அப்போ மிச்சம் இன்னொரு பால் எடுக்கணும்ல. அதில் என்னென்ன வரும் பாரு, என்னென்ன வரும் பார்த்துக்க. 1 வரும், 3 4 5 6. அவ்வளோதான். தெரியுதா தெரியலையா? புரியுதா புரியல? இது ஒரு டைமிங்கு, இது ஒரு டைமிங். எல்லாம் தனித்தனியாக யோசிக்கணும். பாசிபிலிட்டிஸ்னால் எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ இது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் கணக்கு. இந்த அருக்கு பேக்குள்ள 6 கணக்கு கிடக்கு, 6 பால் கிடக்கு. ஒரு பால் எடுக்கிறேன் வெளியே, அது 3ஆம் நம்பர் பால் ஆயிடுச்சு. இன்னொரு பால் எடுக்கணும்ல. அது 3 தவிர மற்றெல்லாம் வரும். 3 தவிர மற்றெல்லாம் வரும்னா பார்த்து எழுதானே, பார்த்துக்கோ. அப்போ என்ன வரும்? 1 2 4 5 6. அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்த ஒரு சான்ஸு 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்துக்க. என்ன வரும்? 1 2 3 4 5 6 வரும். அடுத்து அதே மாதிரி தான். என்ன வரும்? 1 2 3 4 6. சரியான்னு பார்த்துக்க. அடுத்து கடைசி 1 பார்த்துக்க. 1 வரும், 2 3 4 5. இதான்டா ட்ரீ டயக்ராம் சொல்கிறது. அந்த இதுக்கு, அந்த பந்துக்கு புரியுதான்னு பாரு. 2 பந்து எடுக்க சொல்லியிருக்கு. ஒரு பந்து 1ஆம் நம்பர் பந்து எடுத்துட்டோம்னா இன்னொரு பந்து அந்த 5ல் 1 வரும். அப்படி அர்த்தம். அப்படி யோசிக்கணும். 1ஆம் நம்பர் பாலை எடுத்துட்டோம்னா மிச்சம் 5 பந்து கிடக்கும்ல, அதில் இந்த 5 பந்து கிடக்கும். ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சரி, சப்போஸ் 2ஆம் நம்பர் பந்தை எடுத்துட்டோம்னா வெளியே மிச்சம் உள்ள இந்த நம்பர் பந்து தானே கிடக்கும், அதுல இருந்து ஒன்று எடுக்கணும். இது தனி, இது தனி, இது தனி, இது தனி, இது தனி. அதை நான் வச்சுக்க. பாசிபிலிட்டின்றது எப்படி எடுக்கலாம் அப்படின்றது அர்த்தம். எடுத்தோன்னே ஒரே இதோட முடிச்சிடக்கூடாது. இதோட கணக்கு முடிஞ்சிடாது. இதை மட்டும் எழுதி கணக்கு முடிச்சு போடாத. ஒரு பாலை வெளியே எடுத்துட்டேன், மித்தெல்லாம் இந்த பால், இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிச்சிடாத. 2ஆவது எது வேணால் எடுக்கலாம். 2ஆம் நம்பர் பால் வரலாம். ஃபஸ்ட்டு எடுக்கையிலேடா, கையை விட்டு எடுக்கையிலேயே இதில் எது வேணாலும் வரலாம்ல. இதில் எது வேணாலும் வரலாம். ஃபஸ்ட்டு கையை விட்டு எடுக்கையில் பந்தை. சரி, ஒரு பந்து தான் எடுத்திருக்கேன், இன்னொரு பந்து வேணும்ல. அப்போ இந்த எடுத்த பந்தை தவிர இன்னொரு பந்து வரும். அது ஆப்ஷன் இப்படி எழுதி காட்டணும். புரியுதான்னு பார்த்துக்க. சப்போஸ் நான் கையில் எடுத்த பந்து 5ஆம் நம்பர் பந்துனா உள்ள 5 இருக்காது. அப்போ இன்னொரு பந்தை எடுக்கணும் இப்படி கையில் வச்சுக்கிட்டு. அப்போ அதில் 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 6 இருக்கும். அதுல இருந்தால் 1 வரும். தெரியுதா சொல்கிறது? ஏன்னா 5 கையில் எடுத்து வச்சிருக்கேன். அப்படி யோசிக்கணும். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் ரைட் பண்ண சொல்லியிருக்கான்னு பாரு. இல்லை ட்ரீ டயக்ராம் மட்டும் கேட்டிருக்கான்னு பாரு.
அப்படின்னா எழுதணும் சாம்பிள் ஸ்பேஸ். பார்த்துக்க, அதுக்கு தான் கேட்குறேன். எஸ்ன்னு எழுதி 1,2 1,3 அந்த மாதிரி எழுதணும். 1,2 1,3 4 1,5 1,6. அடுத்து 2,1 2,3 2,4 2,5 2,6. இதிலிருந்து எழுதுறேன் 3,1 3,2 3,4 3,5 3,6. அவ்வளோதான். அடுத்து 4,1 4,2 4,3 4,5 4,6. அவ்வளோதான். 5,1 5,2 5,3 5,4 5,6. அடுத்து 6,1 6,2 6,3 6,4 6,5. இப்போ மொத்தம் எத்தனை வருதுன்னு பார். ஒரு வரிசைக்கு 5 இருக்கு. ஒரு வரிசைக்கு 5 இருக்குன்னா என்ன பஸ் எவ்வளவு? 30. அவ்வளோதான். இந்த கணக்கு புரியுதான்னு பார். 2 மார்க் தான். 2 மார்க்கு தான். புரியுதான்னு பார்த்துக்க. நீனா என்னத்தையா வரைஞ்சிடாத. தெரிலனா ஒவ்வொருத்தன்ட்டே கன்சல்ட் பண்ணு பைலட்டை.